அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். குரூப் 4 தேர்வுக்கான லட்சியம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. அதில் இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டில் மேக்ஸுக்கான போர்ஷன் எண் தொடர்கள் அப்படின்னு சொல்லி நம்பர் சீரீஸ் ரீசனிங் டாபிக் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ எண் வரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் தரப்பட்டுள்ள எண்கள் தொகுப்பில் அடுத்து வரக்கூடிய எண்ணை காண்க. சரிங்க. ஸோ பொதுவாக எண் வரிசை அப்படிங்கிறது நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட்லேயும் எண் வரிசை அப்படிங்கக்கூடிய டாபிக் இருக்குது. அதில் என்ன வரும்? கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை வரும். இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன? ரீசனிங். ஸோ கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். அதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதில் அடுத்து வரக்கூடிய எண்ணை காண்க அல்லது விடுபட்ட எண்ணை காண்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினில் 2, 6, 14, 30, 62. பொதுவாக நீங்கள் முதல்ல கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது அடுத்தடுத்த எண்களுக்கு இடையான வேறுபாடு எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் டிஃபர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வித்தியாசம் பாருங்கள் முதல்ல. அடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ மல்டிப்ளை ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த பேட்டர்ன் செக் பண்ணணும். இப்போ இதில் 2, 6, 14, 30, 62 வித்தியாசம் பார்க்குறேன்னா இதனுடைய வித்தியாசம் என்ன? 4. இதனுடைய வித்தியாசம் 8. இதனுடைய வித்தியாசம் 16. இதனுடைய வித்தியாசம் 32. அப்போது இந்த எண்கள் எல்லாமே என்ன இருக்குது எனக்கு தெரியுதா? ஸோ என்னவா இருக்குது? 2ஆல் மல்டிப்ளை இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. அப்போ அடுத்தும் எனக்கு வித்தியாசம் என்னவா மாதிரி இருக்கும்? முந்தைய வித்தியாசத்தினுடைய 2 மடங்கு. இப்போ இந்த முந்தைய வித்தியாசம் 32னா அப்போ அடுத்து எவ்வளோ வித்தியாசம் வரணும்? 32 × 2 64 வித்தியாசம் வரணும். அப்போ 62 + 64 கூட்டினா இங்கே வரக்கூடிய ஆன்சர் 2 + 4 6, 6 6 12. ஆன்சர் என்ன? 126. ஸோ அடுத்த கேள்வி. அடுத்து வரக்கூடிய எண்ணை காண்க. 8, 9, 64, 25, 216. ஸோ எண்களை பார்த்த உடனேயே தெரிஞ்சிருச்சு அது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? வர்க்க எண்கள் மற்றும் கன எண்கள் கொடுத்துருக்குறாங்க. 8 அப்படிங்கிறது 2√3, அடுத்து 3√2 3 ஸ்கொயர், அடுத்து 4 கியூப் கொடுத்துருக்காங்க, அடுத்து 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அடுத்து 6 கியூப் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரணும்? 7 ஸ்கொயர் வரணும். 7 ஸ்கொயருடைய ஆன்சர் என்ன? 49. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வி. நாலு, 6, 12, 14, 28, 30 வித்தியாசம் பார்க்குறேன். 12, 14, 28, 30. ஸோ 4 இங்கே 2 ஆட் ஆகிருக்குது. அடுத்து 6 12 மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குது. அடுத்து 2 ஆட் ஆகிருக்குது. 14 28 மாறி இருக்குன்னா 2 மல்டிப்ளை ஆகிருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குது? 2 ஆட் ஆகிருக்குது. அப்போ அடுத்து என்ன ஆகணும்? 2 மல்டிப்ளை ஆகணும். ஸோ ஆன்சர் என்ன? 60. ஆன்சர் 60. ஸோ அடுத்த கேள்வி. நாலு, 9, 25, 49, 121, 169 கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன? வர்க்க எண்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர், ஸோ 3 ஸ்கொயர், அடுத்து 5 ஸ்கொயர் இருக்குது, அடுத்து 7 ஸ்கொயர் இருக்குது, அடுத்து 11 ஸ்கொயர் இருக்குது, அடுத்து 13 ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெட்டை எண்களினுடைய வரிசையும் இல்லை, ஒற்றை எண்களினுடைய வரிசையும் இல்லை. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இது எல்லாமே பகா எண்கள். பகா எண்கள் 2ல் ஆரம்பித்து 2, 3, 5, 7, 11, 13. அடுத்த பகா எண் என்ன? 17. ஸோ அப்போ 17/2 தான் ஆன்சராக இருக்கும். 17 ஸ்கொயர் ஆன்சர் என்ன? 289. ஸோ அடுத்த கேள்வி. ஸோ 11, 10, 101, 100, 1001, 1000. ஸோ இங்கே டேர்ம்ஸ் எல்லாமே பாருங்கள். இதிலேருந்து இது என்ன ஆகிருக்குது? 1 மைனஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து இது 1 மைனஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து இது 1 மைனஸ் ஆகிருக்கு. ஆனால் 10 என்னவா மாறி இருக்கு? 101 மாறி இருக்குது. 10 101 எப்படி மாறுது? 10 நான் 10ஆல் பெருக்குனா அங்கே என்ன கிடைக்கும்? 100 தான் கிடைக்கும். ஆனால் என்ன இருக்குது? அதை விட 1 அதிகமாக இருக்குது. அப்போது 10ஆல் பெருக்கி என்ன பண்ணுறாங்க? 1 ஆட் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 10ஆல் பெருக்கி 1 ஆட் பண்ணால் 10 100 × 10 1000, 1000 + 1 1001. அப்போ இதுக்கடுத்து நான் என்ன செய்யணும்? இதையும் 10ஆல் பெருக்கி 1 ஆட் பண்ணணும். 1000 × 10 10,000, 1 ஆட் பண்ணால் 10,001. ஸோ ஆன்சர் 10,001. அடுத்த கேள்வி. ஆறு, 17, 39, 72 வித்தியாசம் பார்க்குறேன். ஸோ வித்தியாசம் பார்த்தா என்ன இருக்குது? 6க்கும் 17க்கும் வித்தியாசம் 9. 11
11 6 17. 17க்கும் 39க்குள்ள வித்தியாசம் 22. 39க்கும் 72க்கும் உள்ள வித்தியாசம் 33, 3 42, 42 30 72 33. இப்போ 11 22 33ன்னு வித்தியாசம். அப்போ அடுத்த வித்தியாசம் என்ன வரணும்? 44 வரணும். ஸோ அப்போ 72 கூட 44 கூட்டினா 7 நாளும் 11, 2 நாளும் 6, 116. ஸோ ஆன்சர் 116. அடுத்த கேள்வி. 2 3 2 3 3 5 10 13 39. ஸோ 5 10 மாறுதுன்னா 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குது. 13 39 மாறுதுன்னா 3ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குது. இப்போ இங்கே 3 தான் மாறி இருக்குது பாருங்கள். ஸோ என்ன ஆகிருக்குது? 1ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குது. பட் என்ன கண்டினியூட்டி? ஸோ என்ன பண்ணுறாங்க, 2 கூட முதல்ல என்ன ஆகுது? 1 ஆட் ஆகுது. 1 ஆட் பண்ணால் 3 கூட 1 பெருக்குனா மறுபடியும் 3. அடுத்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஆட் பண்ணி அடுத்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து 3 ஆட் பண்ணி 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ நான் அடுத்து என்ன செய்யணும்? 4 ஆட் பண்ணணும். ஸோ 39 + 4 43. ஆன்சர் 43. அடுத்த கேள்வி. 3 12 27 48 75. ஸோ வித்தியாசம் என்ன? 3 4 மடங்கு 12, அடுத்து 27, அடுத்து 48, அடுத்து 75 இருக்குது. வித்தியாசம் பார்த்தா என்ன வருது? வித்தியாசம் இது 9, இதனுடைய வித்தியாசம் 15, இதனுடைய வித்தியாசம் 27, 1 28 21, இதனுடைய வித்தியாசம் 48 7 55 20 75. அதாவது அடுத்த லெவலில் அங்கே போகுது. ஸோ வித்தியாசம் 9 15 21 27. அதாவது இதுக்கு வித்தியாசம் என்ன? 6, இதனுடைய வித்தியாசம் 6, இதனுடைய வித்தியாசம் 6. இப்போ அடுத்து என்ன? இதனுடைய வித்தியாசம் 6 வர்ற மாதிரி தான் இங்கே வேல்யூ கூடி இருக்கும். 27 6 33. 33 வித்தியாசம் வர்ற மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 75 + 3 78, 7 3 10. ஸோ அப்போது 108 ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி. 2 10 40 120 240. ஸோ 2 10 ஆகுது, 10 40 ஆகுதுன்னா என்ன பண்ணுறாங்க? 4ஆல் பெருக்கிறாங்க. 40 120 மாறுதுன்னா 3ஆல் பெருக்கிறாங்க. 2 10 மாறுதுன்னா 5ஆல் பெருக்கிறாங்க. 120 240 ஆகுதுன்னா 2ஆல் பெருக்கிறாங்க. ஸோ 5 4 3 2. அடுத்து எதால் மல்டிப்ளை ஆகணும்? 1ஆல் மல்டிப்ளை ஆகணும். ஆன்சர் என்ன? அதே 240. 240 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே 240. அடுத்த கேள்வி. 3 15 35 63 99. அதுக்கடுத்து என்ன? ஸோ இதில் 3னா எதால் மல்டிப்ளை ஆகிருக்குது? 5ஆல் மல்டிப்ளை ஆகுது. ஸோ 15 எதால் மல்டிப்ளை ஆகுது? ஸோ எதால் மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போது வித்தியாசம் பார்க்குறேன். 3 15 வித்தியாசம் என்ன? 12. அடுத்து 15 30 35 வித்தியாசம் என்ன? 20 கூடுது. அடுத்து 35 வித்தியாசம் என்னவாக இருக்கும்? 35 8 43 20 63. அடுத்து இதனுடைய வித்தியாசம் 3னா 6 கூடுது. அடுத்து 6னா 3 கூடுது. ஸோ இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ கூடுற வேல்யூவில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். 12 8 கூடுது, 20 8 கூடுது, +8 +8. இதனுடைய வித்தியாசம் +8. அப்போ அடுத்து என்னவா இருக்கணும்? +8 கூடணும். 36 + 8 44 அடுத்த வித்தியாசமாக இருக்கணும். ஸோ 8 36 8 44 அடுத்த வித்தியாசம். இப்போ 99 கூட 44 கூட்டினா 9 நாளும் 3, மீதி 1 10 நாளும் 14. ஸோ 143 ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளில் தரப்பட்டுள்ள எண்கள் தொகுப்பில் தவறான அல்லது மாறுபட்ட எண்ணை காண்க. பொதுவாக அந்த எண் தொடர்கள் அப்படிங்கிற கொஸ்டினில் கேள்வி வந்து விடுபட்ட எண்ணை காண்க அல்லது அடுத்து வரக்கூடிய எண்ணை காண்கன்னு கேட்பாங்க. அல்லது மாறுபட்ட ஒன்று அல்லது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் எந்த நம்பர் அதுக்கு சம்மந்தம் இல்லாத நம்பராக இருக்கும், அல்லது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, அந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகாமல் ஒரே ஒரு நம்பர் மட்டும் டிஸ்டிங்டிவாக இருக்கும். அந்த நம்பரை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? 3 10 27 4 16 64 5 25 125. ஸோ வேல்யூஸில் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் வேல்யூஸ் என்னவாக இருக்குது? ஸ்கொயர் வேல்யூஸ் அண்ட் கியூப் வேல்யூஸாக இருக்குது.
5ங்கிறது 25ங்கிறது 5 ஸ்கொயர், 125ங்கிறது 5 கியூப், 16ங்கிறது 4 ஸ்கொயர், 64ங்கிறது 4 கியூப். ஸோ 27ங்கிறது 3 கியூபு, 3 ஸ்கொயர் இங்கே இருக்கணும். ஏன்னா 3 இது 3/1, இது 3/2, 3/3, இது 4 தான். அடுத்து 4 ஸ்கொயர், அடுத்து 4 கியூப், அடுத்து 5, 5 ஸ்கொயர், 5 கியூப்னு போகுது. அப்போ 3க்கு அடுத்து 3 ஸ்கொயர் இங்கே என்ன வந்திருக்கணும்? 9 வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ தவறான எண் என்ன? 10. ஸோ அடுத்த கேள்வி, 5, 10, சரி 2, 5, 10, 17, 26, 37, 50, 64. வித்தியாசம் பார்க்குறேன். என்ன கூடுது? 2, 3, அடுத்து 5 கூடுது, அடுத்து 7, அடுத்து 9, அடுத்து 11 கூடுது, அடுத்து 13 கூடுது, அடுத்து என்ன கூடணும்? 15. ஏன்னா அடுத்தடுத்த வித்தியாசம் என்னவா இருக்குது? தொடர் ஒற்றை எண்கள். 3, 5, 7, 9, 11, 13, அடுத்து 15 கூடணும். 50 + 15 65 இங்கே இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 64 இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் தவறான எண். ஆன்சர் 64. ஸோ அடுத்த கேள்வி, 3, 7, 15, 39, 63, 127, 255, 511. ஸோ அப்போ அடுத்தடுத்த எண்களுக்கு இடையான வேறுபாடு நான் முதல்ல செக் பண்ணுறேன். ஸோ இதனுடைய வித்தியாசம் என்ன? 4. இதனுடைய வித்தியாசம் 8. இதனுடைய வித்தியாசம் 24. இதனுடைய வித்தியாசம் 4, 24. இதனுடைய வித்தியாசம் 3, 4. ஸோ 6, 64. அடுத்த வித்தியாசம் 12, 12, 8, 7, 15, 128. அடுத்த வித்தியாசம் 250, இங்கே ஒரு 250, ஒரு 6 எக்ஸ்ட்ரா இருக்குது, 256. ஸோ எண்களை பாருங்கள், இங்கே 4 8 மாறிட்டுனா எதால் மல்டிப்ளை இருக்குது? 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. ஸோ இங்கே 64, 128 2ஆல் மல்டிப்ளை இருக்குது, 128, 256 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. அப்போது அடுத்தடுத்த எண்களுக்கு இடையான வித்தியாசம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? அந்த வித்தியாசமே வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 8னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆனால் இங்கே என்ன இருக்கணும்? ஆக்சுவலாக கூடியிருக்கணும் 16 கூடியிருக்கணும். ஆனால் இங்கே 24 கூடியிருக்குது. அடுத்து இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் இங்கே எவ்வளோ கூடியிருக்கணும்? 32 கூடியிருக்கணும். அங்கே என்ன இருக்குது? 24 கூடியிருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் நான் செக் பண்ணி பார்க்குறேன். 15க்கு அடுத்து 16 கூடுனுச்சுன்னா வேல்யூ என்ன? 31. அடுத்து 31க்கு அடுத்து 32 கூடுனா வேல்யூ என்ன? 63. ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும்? எனக்கு 31 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 39 இருக்குது. ஸோ அப்போ தவறான எண் என்ன? 39. ஸோ அடுத்த கேள்வி, 2, 5, 10, 50, 500, 2000. ஸோ இதில் பாருங்கள், இதில் பார்த்தாலே தெரியுது 2, 5 பெருக்குனா 10, 5, 10 பெருக்குனா 50. அடுத்தடுத்த எண்களை என்ன பண்ணியிருக்காங்க? பெருக்கியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2, 5, 10, 5 × 10 50, அடுத்து 10 × 50 500, அடுத்து 50 × 500 இங்கே என்ன வந்திருக்கணும்? 25,000 வந்திருக்கணும். இங்கே என்ன இருக்குது? 2000 தான் இருக்குது. ஸோ தவறான எண் என்ன? 2000. ஸோ அடுத்த கேள்வி, 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. சரி, இங்கே 144. ஸோ இந்த எண்கள் எல்லாமே பாருங்கள், எல்லாமே டபுளாக இருக்குது. ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குது. இன்ட்டு 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32, 32 × 2 64, இன்ட்டு 2 அங்கே என்ன வந்திருக்கணும்? 128 வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 144 இருக்குது. அப்போ 144 தான் அந்த தொடர் வரிசையில் தவறான எண். ஆன்சர் 144. ஸோ அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள புதிர்களில் விடுபட்ட எண்ணை காண்க. பொதுவாக அந்த நம்பர் சீரீஸ் டாப்பிக்கில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வந்து விடுபட்ட எண்ணை காண்க அல்லது வந்து அடுத்து வரக்கூடிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பொருந்தாத எண்ணை காண்க. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து இதில் தவறான எண் என்ன, பொருந்தாத எண் என்னன்னு கேட்பாங்க. இல்லையா அந்த மாதிரி பஸ்ஸிலாக கேட்குறது.
எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அடிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதனுடைய ஆன்சராக இருக்குது 3 கூட்டல் 7 10 தான் வரணும். ஆனால் அங்கே என்ன இருக்குது 25 இருக்குது. அப்போது அது வேறு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். 5 + 8 43, 6 + 8 6 + 7 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 7 பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும் 21. ஆனால் அங்கே என்ன இருக்குது 25. எவ்வளோ அதிகமாக இருக்குது 4 அதிகமாக இருக்குது. 5 8 பெருக்குனா என்ன வரும் 40. ஆனால் இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குது 3 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 4 3 அப்படிங்கிறதுலாம் எங்கேருந்து வந்துச்சு, கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு இடையான வேறுபாடு பாருங்கள். 3க்கும் 4க்கு வித்தியாசம், 3க்கும் 7க்கு வித்தியாசம் 4, 5க்கும் 8க்கு வித்தியாசம் 3. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பரை பெருக்கிட்டு அந்த நம்பருக்கு இடையிலான வித்தியாசத்தை கழிச்சிருக்காங்க. இப்போ 6 × 7 42, 6க்கும் 7க்கும் வித்தியாசம் என்ன 1. இப்போ 42ல் 1 கழிச்சா ஆன்சர் என்ன 41. ஆன்சர் 41. அடுத்த கேள்வி, ஒன்று + 2 5, 2 + 3 13, 3 + 4 25. ஸோ 1 2 கூட்டினா 3, ஆனால் 1 × 2 2 தான் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, அதை விட 3 அதிகமாக இருக்குது. 2 × 3 6, ஆனால் அதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது 7 அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, ஸோ ஸ்கொயர் வேல்யூஸ் பாருங்கள். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. இப்போ 1 + 4 5, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இங்கே 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 9 4 13. இங்கே 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 16 + 9 25. அப்போ இங்கே என்ன வரணும் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் என்ன 41. ஆன்சர் 41. அடுத்த கேள்வி, ஸோ பெருக்கல் கொடுத்துருக்காங்க, பெருக்கி பாருங்கள். ஸோ 5 × 6 × 4, 5 × 6 30, 30 × 4 120, 6 × 5 30, 30 × 7 210. ஆனால் இங்கே என்ன இருக்குது 12 21 இருக்குது. அப்படின்னா என்ன 0வை கேன்சல் பண்ணி இருக்கக்கூடியதான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிட்டு 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும் 8 × 4 32, × 10 320, ஒரு 0 கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்ன 32. ஸோ அடுத்த கேள்வி, 357, 363, 369 என்ற தொடரில் 10வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்டிடியூட் டாபிக் தான். ஸோ சீரீஸில் வந்து அரித்மெட்டிக் சீரீஸ், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், கூட்டுத்தொடர் வரிசையில் இங்கே கொடுத்துருக்கிறது கூட்டுத்தொடர் வரிசைக்கான கணக்கு. 357, 363, 369 எட்ஸெட்ரா. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான கண்டுபிடிக்க என்ன செய்யணும், அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையான வேறுபாடு எனக்கு பொது வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். வித்தியாசம் என்ன 357 63 6 கூடுது, 63 69 6 கூடுது. அப்போ பொது வித்தியாசம் எனக்கு என்னவா இருக்குது 6. முதல் உறுப்பு என்ன 357, நான் என்ன கண்டுபிடிக்கணும் 10வது உறுப்பு T10 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் nஆவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, Tn = a + n - 1 × d. ஸோ இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு 357 ப்ளஸ் n அப்படிங்கிறது நான் 10வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ 10 - 1, இது பொது வித்தியாசம் என்ன 6. ஸோ 357 ப்ளஸ் 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 × 6. ஸோ அப்போ 357 + 54. ஸோ 7 4 11, 1 5 10 11, 1 கூட்டினா 4. ஸோ 10வது உறுப்பு என்ன 411. ஆன்சர் 411. ஸோ அடுத்த கேள்வி, 4 7 10 13 16 எட்ஸெட்ரா 46 என்ற எண்களின் தொடரில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை உறுப்புகள்லாம் என்ன கண்டுபிடிக்கணும் n கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். 4 கூட்டல் 3 தான் 7 + 3 + 3. ஸோ பொது வித்தியாசம் இருக்குது. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே எதில் தான் இருக்குது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலா என்ன Tn = a + n - 1 × d. இதில் Tn nth டேர்ம் கடைசி உறுப்பு என்ன கொடுத்துட்டாங்க 46. 46 வரைக்கும் எத்தனை உறுப்பு இருக்குங்க தான் கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பு என்ன 4, பொது வித்தியாசம் என்ன 3, n தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிட் பண்ணால் 46 = 4 கூட்டல் n - 1 × வித்தியாசம் 3. ஸோ அப்போ 46 = 4 கூட்டல் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3n - 3.
ஸோ 4 3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 4 - 3 என்ன 46 = 3n + 1. 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 ஆயிரும். இப்போ 45 ஆயிரும் = 3n. இப்போ என்னோட வேல்யூ என்ன 45 / 3. கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்ன 15. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது 15 உறுப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் அடுத்து வரக்கூடிய பின்னத்தை காண்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு கூட்டுத்தொடர் வரிசையோ அல்லது பெருக்குத்தொடர் வரிசையோ அப்படி எதுவும் கிடையாது. ஒரு ஃபேன்சியாக எனக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 1 2 கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் 3. ஆனால் அந்த 3 கீழே போட்டிருக்காங்க. எத்தனை 3 போட்டிருக்காங்க 2 3 போட்டிருக்காங்க. ஏன்னா மேலே இருக்கிறது எத்தனை டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர், அதனால் 2 போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 1 2 3. அடுத்து 4 போடணும். இந்த மேலே 3 டிஜிட் இருக்கிறதுனால கீழே 3 4 போட்டிருக்காங்க. அடுத்து 1 2 3 4 கீழே 5. அப்போ அடுத்து என்ன எழுதணும் 1 2 3 4 5. 5 டிஜிட்டுக்கு கீழே என்ன போடணும் 6 போடணும். இப்போ ஆன்சர் 5 4 3 2 1 / 66666. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ 1 1/2 3/4 5/8 7/16. இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் கீழே இருக்கக்கூடிய தொகுதி இந்த ரெண்டுக்கும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணணும். 1 3 5 7. அப்போ என்ன ஆகுது ஒற்றை எண்களினுடைய வரிசை தான் 2 2 கூடிக்கிட்டே போகுது. அப்போ அடுத்து 7 + 2 என்ன வரணும் 9 வரணும். கீழே என்ன இருக்குது 2 4 8 16 என்னவாகுது 2ஆல் மல்டிப்ளை ஆகுது 2 × 2 × 2 × 2. அப்போ அடுத்து என்ன வரணும் × 2 32 வரணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன 9 / 32. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ அதே மாதிரி முந்தைய கொஸ்டினே மாதிரி பகுதிகளுக்கான என்ன தொடர்பு இருக்குது தொகுதியில் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 + 2 2 ஆட் ஆகுது. அடுத்து 4 3 ஆட் ஆகுது. அடுத்து 4 4 ஆட் ஆகுது. அப்போ 7 + 4 11. அப்போ அடுத்து எவ்வளோ ஆட் ஆகணும் 5 ஆட் ஆகணும். 11 + 5 16 / கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்கள். ஸோ 4 கூடுது 4. அடுத்து 6 கூடுது. அடுத்து 8. இப்போ 4 6 8. அப்போ அடுத்து என்ன ஆட் ஆகிருக்கணும் 10 ஆட் ஆகணும். ஸோ 21 + 10 31. இப்போ ஆன்சர் என்ன 16 / 31. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ அதே மாதிரி பகுதிகள் தொகுதி வேறுபாடு வித்தியாசம் பார்க்குறேன். எவ்வளோ கூட ஆகுது 2 ஆட் ஆகுது. அடுத்து 3 ஆட் ஆகுது. அடுத்து 4. ஸோ அடுத்து என்ன ஆட் ஆகிருக்கணும் 5 ஆட் ஆகிருக்கணும். 11 + 5 16 / கீழே இருக்க வேல்யூஸ் 4 ஆட் ஆகுது. அடுத்து 6 ஆட் ஆகுது. அடுத்து 8 ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் எவ்வளோ ஆட் ஆகணும் 10 ஆட் ஆகணும். ஸோ இப்போ 22 + 10 32. ஆன்சர் 16 / 32. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸாக கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட்ஸ் பாருங்கள் CFI. சிங்கிறது 3வது எழுத்து, Fங்கிறது 6வது எழுத்து, Iங்கிறது 9வது எழுத்து. அப்போ 3 6 9 அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ 3னுடைய மடங்குகள். இப்போ 9க்கு அடுத்து என்ன வரணும் 9க்கு அடுத்து 3 6 அடுத்து 9. 9க்கு அடுத்து +3 12வது லெட்டர் வரணும். 12வது லெட்டருங்கிறது என்ன IJKL. எல்ங்கிறது தான் 12வது லெட்டர். கீழே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் என்னவா இருக்குது பார்த்தாலே தெரியுது எனக்கு என்ன வர்க்க எண்களாக இருக்குது. ஸோ 3 மேலே இருக்கக்கூடிய 3வது நம்பர். அப்போ கீழே என்ன இருக்குது 3². மேலே இருக்கிறது 6வது லெட்டர். அப்போ கீழே என்ன இருக்குது 6². இப்போ 9வது லெட்டர் 9². இப்போ இங்கே என்ன வரணும் 12வது லெட்டர் 12² 144 வரணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன L / 144. ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ வரக்கூடிய தேர்வுகளையும் வந்து நல்லா பண்ணுங்கள். குரூப் 4 தேர்வு நல்லா பண்ணுறதுக்கு விபுதரேஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.